உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் கேட்கையில் நீரோ அழைப்பினீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றேன். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ மொர்தெகாய்க்கு எதிராய் விழுந்துற எழும்பின ஆமான் என்கிற சத்துருவை ஓ அவன் நட்ட தூக்கு மரத்திலே ஓ தூக்கி எறியும்படியாய் ஓ சூழ்நிலையை சாதகமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. தான் வெட்டின குழியில் தானே என்று விழுவான் என்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் யாருக்கோ தருகிறார். சோர்ந்து போகாதே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ எருசலேமை கட்ட எழும்பும் போது, நெகேமியா எழும்பும் போது, ஓ ஸ்தோத்திரம், சன்பெல்லாத்துக்களும் தொபியாக்களும் அரேபியனாகிய கேயாசியும் எழும்பி தடைகளை கொண்டு வருகிற சூழ்நிலைகளும் ஹalleluya காரியம் கைகூடி வந்தது என்று அவர்கள் அறியும் போது ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. நெகேமியாவை அழித்து போடும்படியாய் சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நெகேமியாவோடு கூட இருந்து நீதிமானுடைய கால்கள் தள்ளாதபடி காத்து கொண்டார். ஓ ரீகானா சந்த ரீபா பாபா பாபா. ஓ வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஓ ஹalleluya 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 ஹalleluya. உன் கண் காண்கிறதை குறித்து நீ திகையாதே. உன் இருதயம் ஓ துவண்டு போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேற்ற போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இடைபட போகிறது. ஓ ஹalleluya. ஓ சிந்தனை மண்டலங்களுக்குள்ளதாக ஓ ஸ்தோத்திரம் ஓ மூளைக்குள்ளதாக ஓ அக்னியை போட்டது போல எரிச்சலோடு வந்திருக்கிற ஓ சிலருக்காய் வார்த்தை வருகிறது. ஓ உன் புத்தகத்தை, வேத புஸ்தகத்தை நீ மூடி வைக்காத, அதை திறந்து வாசி. அதோடு
கர்த்தர் இடைப்பட்டு உன் பாரங்களை மீக்கி எடுத்து புதிய வழிகளை நான் தரப்போகிறேன், உன்னோடு கூட இடைபட போகிறேன். அந்நிய காரியத்திலும் அந்நிய விஷயத்திலும் நாடி தேடி ஓடி ஸ்தோத்திரம் அநேகரை நம்பி காரியம் கைகூடி வராததாய் ஹல்லேலூயா எல்லாம் நிர்கதியாய் விடப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் என்னை திரும்பிப்பார். ஹல்லேலூயா. அன்று கெட்ட குமாரன் தன்னுடைய இளைய குமாரன் தகப்புடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டு வச்சார் இடத்துல அழித்து போட்டு பண்ணி திங்கிற தவுட்ட தின்னு தன்னை போசிக்க விரும்புகிற சூழ்நிலையில அவன் தன் புத்தி தெளிந்து என் தகப்புடைய வீட்டிலே எவ்வளவு பேரோ அருமையான சாப்பாடை சாப்பிடுறாங்க, நான் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு போவான் என்று அவன் ஒரு பொருத்தனையை பண்ணி திரும்பி வந்தவன் அடிமையா அந்த வீட்டுல ஒரு மூலையில உட்காருன்னு நினைச்சு வந்தான். ஆனால் அவனுக்கு ராஜ போஜனம் கொடுக்கப்பட்டு புது அங்கிகள் கொடுக்கப்பட்டு அவனை இருந்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்திட கர்த்தர் இந்த ஓமையை சொன்னது அது பொதுவாய் அல்ல, அது நமக்காய் சொன்னது. அக்கிரமத்தின் மிகுதியினாலும் அழிந்து போகிற காரியத்தினாலும் நாம் இடைப்பட்டு கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிந்து உலக பிரகாரமான பாவத்திலும் காரியத்திலும் சிக்குண்டு அழிந்து போகிற சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? என் பிள்ளை என் பக்கம் திரும்பி வரமாட்டானா? அவனுக்காய் கர்த்தர் சொல்கிறார், தேவ பிள்ளையே, வந்திருக்கிற சிறக்காய் வார்த்தை வருகிறது, உனக்காய் உங்களுக்காய் ஒரு பெரிய விருந்தை கர்த்தர் ஆயத்த பண்ணி வைத்துக் கொண்டு ஜன்னல் அருகிலே உட்கார்ந்து அது தகப்பனை போல உங்களுக்கும் எனக்குமாய் பரம தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். என் பக்கமாய் திரும்ப மாட்டானா? உலகத்தின் கட்டுகளிலும் உலகத்தின் பிச்சுகளிலும் இருந்து அவன் என்னை சார மாட்டானா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் பக்கமாய் திரும்பும் போது சகலமும் நேர்த்தியும் செவ்வையுமாய் முடியும் என்று வாக்கு தத்தத்தை தருகிறார். பிதாவே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவன் உள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். பேசலாமா? தேங்க்யூ. வீடியோ ஒன்று இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ பாப்பி. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கடந்த வாரங்கள்ல நான் யோசிக்கும் போது பெயர்களை குடித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சர்ச்சில் இருக்கும்போது வாக்குத்தத்தை கொடுத்தார். இடையில திடீர்னு ஒரு சகோதரரை ஒருத்தரை சந்திக்கும் போது அவரோடு கூட கர்த்தருடைய வார்த்தை எம்மாவு சீசர்களுக்கு கர்த்தர் எப்படி வார்த்தையை சொல்லிக் கொண்டு பரிசுத்தாவியின் தேற்றுதலோடு அவர் நடந்து கொண்டு போனார் என்பதை நான் இந்த தேசத்துல இருந்து ஒரு சகோதரரோடு கூட நான் நடந்து போகிற வேளையில அவரிடமிருந்து எழும்பின கேள்விகள் என்ன பண்ணுச்சுன்னா, அதை இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இருதயத்துல பேசுறதுனால இந்த வசனத்தை குறித்து பேசுவது நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகளை நான் எடுத்திருக்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்துக்கலாம். முழுவதுமா நீங்க தனி தியானத்துல இந்த பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை முழு அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:25. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்லுகிறார், நான் இளவயதனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆயிட்டேன். ஆனா நான் ஒரு நீதிமானுடைய குடும்பம், அவனுடைய குழந்தைகள், அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு இறைந்து திரிகிறதை அப்படின்னா பிச்சை எடுத்து அலையதை நான் பார்க்கவே இல்லை, நான் காணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா பாருங்க. Have I not seen the righteous forsaken nor his seed being bread? அவர் அப்பத்துக்காக பிச்சை எடுத்து அவன் சந்ததி அலையவே அலையாது. அப்ப நீதிமான் யார்? அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நம்ம எதற்காக தேவ கூடுகைக்கு வாரோம்? எதற்காக பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம்? அங்க போறதுனால கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உலக பிரகாரமா பணத்தை கொடுத்து இதுல செழிப்பா வச்சுட்டு அதுக்கு நம்ம தேவ வார்த்தையை கேட்கும்படியா வரவில்லை. தேவ பிள்ளைகளை,
இது எல்லாம் தேவை என்று நம்முடைய பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, உங்கள் பரமபிதா முதற்கொண்டு அதை போஷிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய பரமபிதா முதற்கொண்டு தாத்தா பாட்டா முப்பாட்டம் காலத்துல இருந்து அந்த குருவிகளுக்கான போஷணங்கள் கிடைத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அற்ப ஐந்தறிவுள்ள ஜந்துக்களுக்கே கர்த்தர் அப்படி செய்யும் போது உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யாமல் இருப்பாரோ? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு மாத்திரம்தான் தேவைகள் சந்திக்கப்படுது, புறஜாதிகளும் நல்லா இருக்கா அப்படின்னு நினைட்டீங்கன்னா, உலக பிரகாரமான காரியத்தை குறித்தோ உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை குறித்தோ நம்ம தேவ அன்பை எடை போட முடியாது. ஸ்தோத்திரம். அதனால்தான் தெளிவா சொல்லுது, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருக்கிறதையும் நான் காணவில்லை. நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து வாசிச்சு பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கு பெறுகிறான் 99 வயசுல. அவன் அப்பத்துக்கு அவன் சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு அவன் வெளியூர்ல வந்து கர்த்தர் நான் உன்னை அந்த ஊர்ல இருக்கும்போது காரனூர்ல இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் இன ஜன பந்துக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி சொல்லும் போது அவன் அந்த ஊர்ல எப்படி இருக்கான்னா, ஆபிரகாமும் அவன் சந்ததியும் செல்வ செழிப்பா ராஜ மரியாதையோட இருக்கான். கர்த்தர் அவனை சந்திச்சு நீ இந்த இடத்த தூக்கி தூர போட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போங்கிறாரு. டிஃபிகல்ட் டாஸ்க்குங்க. ஒரு இடத்துல செழிப்பா இருக்கும், எல்லாம் கிடைக்குது, ஆவியானவர் சொல்றாரு தூக்கி உதறி தூர எறிஞ்சிட்டு நான் சொல்ற இடத்துக்கு போகும் போது, எப்பா எனக்கு இங்க தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, ராஜ மரியாதை இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போ சொல்றேங்கும் போது அவன் கீழ்ப்படியாம போகல, கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனான். கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நீதிமான்ட்ட கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒபீடியன்ஸ். ஸ்தோத்திரம். உலகம் சொல்லுகிற நீதிமான் தனம் எல்லாம் வேறங்க. உலகம் வேதத்தை படிச்சு அவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினால தங்க சுய இஷ்டத்தினால அதை ஒரு மெய்மானமா சொல்லி அதை மாயையாய் பின்னி வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வேதத்தை நம்மளும் எடுத்து தேவன் நம்மளோடு கூட இடைபடும்படியாய் பேசும்படியா அதை தியானிப்பது நல்லது. நீதிமானுக்கு நிறைய டெபினிஷன்ஸ் உள்ள சொல்லுது. லஞ்சம் வாங்க கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு ரெகுலரா வந்துடணும், நீ பாசிங்க இருக்கணும், தசம பாகம் கொடுக்கணும், நீ இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு they are giving plenty of things to ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷர்கள் மேலே அவருடைய சுய கற்பனைகளை வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து அதை மனுஷர்கள் மேல் திணிக்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகளும் அதைத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவ வனாந்தரத்துக்கு கொண்டு போய் பிசாசு என்ன பண்றான், அவரை சோதிக்கும் போது அவன் எதை டேமேஜ் பண்ணணும்னு போக்கஸ் பண்றானா, அவருடைய இருதயத்தையும் அவர் கர்த்தர் என்கப்படுகிற அந்த கர்த்தத்துவத்தையும் அழிச்சு உலக மனுஷனுடைய இச்சையில இணைக்கப்பட்டு அவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையில ஒப்பு கொடுக்க போகாம அவரை கீழ்ப்படுத்தி இவரை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இந்த உலகத்தை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரான்னு அவன் பிளான் பண்ணி போறான். அப்பதான் சொல்றான், கல்ல எடுத்து சாப்பிடும், நீ பசியா இருக்கிற, 40 நாளா இருக்கிற, பாசிங்ல இருக்கிற, கல்லு நீ சொன்ன கல்லு அப்பமா மாறிடும்ல. சாத்தானுடைய அட்வைஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கறதுக்கும் கண்ணுக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும். கர்த்தர் மனுஷன் அப்ப சொல்ற இயேசு கிறிஸ்துவார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சொத்தை வச்சு பிழைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, சொத்தை சொல்லி வச்சு பிழைக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது, கர்த்தருடைய நாமத்தை வித்து பிழைக்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது. நீதிமான் வைராக்கியமா இருப்பான். எதன் மேல வைராக்கியமா இருப்பான், நான் எக்கட்டிலும் எந்த இக்கட்டிலும் போனாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். தானியேல் எப்பொழுதும் போல 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள் அவனுக்கு ஒரு வஞ்சனை வச்சு ராஜாவை வச்சு ஒரு கட்டளையும் பிறப்பிச்சு அவனை ஜெயிச்சு சிங்க கபில போட்டு
உலகத்தில் இருக்க சத்துருவின் ஆவியை கொண்ட அந்த துர் மனுஷர்கள் நாங்கள் வென்று விட்டோம். தானியேலுடைய கதை அவ்வளவுதான் நினைச்சான். சிங்கத்தின் வாயை கட்ட என் தேவன் உங்கள் தேவன் வல்லவனாயிருந்தார். நீதிமானுக்கு அவன் இருதயத்தை கண்டு அவனுடைய கூப்பிடுதலை கண்டு சிங்கத்தின் வாயை கட்டினவர், நெருப்பிலிருந்து விடுதலை ஆக்கினவர், மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை பாதுகாத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவர் நம்மை இப்படியே விட்டு விடுவது இல்லை. திகையாதே, கலங்காதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நீதிமான் தன் நேர்மையிலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The righteous lead blameless lives, blessed are their children after them. அவனுடைய அழிவுக்கு பின்னாலும் ஒரு நீதிமான் கர்த்தரை பற்றி கொண்டு அவன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து, I don't want to show I am the honest person and the righteous person. நான் உத்தமன், நான் நல்லவன், நான் சன்மார்க்கன் என்று உலகத்துக்கு காட்டுகிறது அல்ல நீதிமான் என்பது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற நீதிமானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதம் எதிர்பார்க்கிற நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட நீதிமானை குறித்து நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. நீதிமான் தன் நேர்மையிலே நடக்கிறான், அவன் செத்து அவன் மண்ணுக்குள்ள போயிட்டாலும் அவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருப்பார்கள். ஒரு சந்ததி தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படும்னா அதனுடைய சந்ததியுடைய சந்ததியும் தேவனுக்காய் அது பெயர்த்தெடுக்கப்பட்டு நிலையா இருக்கும். பிசாசு தட்டிட்டு போற மாணிக்கு இருக்கும், பிசாசு வழிவிலகு போக செய்யற மாணிக்கு இருக்கும். பிசாசு ஒரு நீதிமானுடைய சந்ததியில ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவன் இருதயத்தை தேவனுக்காய் கொடுத்த ஒரு சந்ததியில இருக்கிற அந்த குழந்தைகளை அவன் பிரித்து எடுத்து வெளியில கொண்டு போற மாணிக்கு போவான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே விட மாட்டார். ஆதாம் பாவம் பண்ணுனா கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில விட்டதுக்கு அப்புறமும் அனுமதிச்சார். சில காலம், சில வேலை, சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் சிலருக்காய் வார்த்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பற்கரை கடிக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி ஒருவன் ஒரு மலையில போய் இருக்கிற சூழ்நிலையில அவனை சிறைபிடித்து போகும்படியாய் திரளத்தனையான பட்டாளங்களோடும் ஆர்மிகளோடும் சோல்ஜரோடு சுத்தி இருக்க சூழ்நிலையில அவன் கதவை திறந்து பார்த்து அவன் வேலைக்காரன் சொல்றான், இன்னைக்கு நம்ம காலிங்கிறான். அவன் வெளியில வந்து பார்த்துட்டு திகையாதேன்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணி வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அவர்களோடு இருப்பவர்களை பார்த்தும் இவர்களோடு அக்னி மதமான குதிரைகளோடும் ரதங்களோடும் ஒரு திரள் சூழ இவர்களோடு இருந்தது. ஆனால் எதிரே இருந்த மக்களுடைய கண்களை கட்டப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு எதிரி நாட்டில் சிறைபிடிக்க சொல்கிற சூழ்நிலையில அவன் என்ன சொல்றானா, அந்த தீர்க்கதரிசி அவனுக்கா இறங்கி இவர்களை உயிரோடு விட்டுருங்கிறான். அதுக்கப்புறம் அந்த கல்தேயர்கள் இவர்களுக்கு விரோதமாய் வரவில்லை. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காய் யாரோ ஒருத்தருக்காய் கர்த்தர் சொல்கிறார், நீ இறங்குறவனாயிரு, உன் மனசு கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். நான் சில நேரத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல ஒரு வார்த்தைகள் உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையை இப்ப சொல்றாரு, அதையும் சொல்லுவது நல்லதா இருக்கும். நான் மட்டும் ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்க, ஏன் நான் பழைய ஆளா மட்டும் இருந்தேன், நான் யாருன்னு அவனுக்கு காட்டியிருப்பேன். நம்ம பழைய ஆளா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை காட்டி இப்படி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். எனக்கு அந்த சுபாவம் இருந்தது, எனக்கும் அந்த வெறிகள் இருந்தது, உலக மனுஷனுடைய சுபாவங்கள் இருந்தது, பிசாசுடைய கிரியைகள் இருந்தது, பிசாசுடைய இடைபாடுகளோடு வாழ்ந்த மனிதனை கர்த்தர் அங்கு இருந்து மீட்டு இந்த பக்கம் கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காய் வைத்திருக்கிறார் என்றால் அவர் திட்டமும் அவர் சத்தியமும் நீதிமானுடைய சந்ததியாய் சில கூட்ட ஜனங்களை அவருக்காய் ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் புழுதியிலும் சேற்றிலும் உபத்திரவத்திலும் இக்கட்டுகளும் ஹல்லேலூயா உலக பிடிகளிலும் அசுசியத்திலும் இருந்தவனை வேர் விரித்து மாற்றி எடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி விலையேறப்பட்ட அந்த நீதிக்கு, அந்த எஜமானுக்கு, அந்த உத்தமனுக்கு, அந்த ஜீவனை கொடுத்த ரட்சகனுக்கு ஈடாக எண்ணத்தை செய்வேன் என்பதற்காகவே கர்த்தர் இங்கே உங்களோடு கூட பேசும்படியா இந்த ஒரு சாக்கியத்தை எனக்காய் கொடுத்திருக்கிறார். நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்கள் சந்ததியினுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார்.
சங்கீதம் 37:30 சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். உலக பிரகாரமான மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீதிமானா இருக்கணும், உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நீதிமான நியாயத்தை பேசணும், நீதிமான சத்தியத்தை பேசணும், நீதிமான லஞ்சம் வாங்க கூடாது, நீதிமான யோக்கியனா இருக்கணும், நீதிமான ஒரு மனைவியுடனா இருக்கணும், நீதிமானா தேவையில்லாத இடத்துல போய் நிக்க கூடாது, நீதிமானா புரணி பேசக்கூடாது, லஞ்சம் வாங்க கூடாது, இச்சையில விழக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற எல்லா காரியத்தை விட்டு வாழ்கிறதா நீதிமான்னு வேதம் சொல்லுகிறது. அதை தாண்டி சங்கீதக்காரர் ஒரு பொன்மொழியான ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். Who is the righteous person சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா, சங்கீதம் 37:31. தயவு செஞ்சு நோட்டு புத்தகம் இருக்குன்னா இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதை தியானித்து பாருங்க. இவர்கள்தான் உண்மையான நீதிமான்கள் வசனம் சொல்லுங்க. சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. யாருக்கிட்ட? நீதிமான்ட்ட என்ன இருக்குன்னா, உலகம் கடைபிடிக்கிற அந்த கடைபிடிக்கலாம் தாண்டி தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்குன்னா, உலகத்துல கடைபிடிக்கிறதுக்கு மேல பில்லியன் ட்ரில்லியன் கணக்கு ஹானஸ்ட் பர்சனா இருப்பான். ஸ்தோத்திரம். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஸ்தோத்திரம். அவன் தவறி போகிறதில்லை. தயவு செஞ்சு இன்னொரு வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 37:31 சொல்லுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வேதம் எங்க இருக்குன்னா நம்ம கையில இருக்கு. சர்ச்சைக்கு தூக்கிட்டு போறோம், திரும்ப வந்து வச்சுட்டோம்னா அடுத்த வாரம் சர்ச்சைக்கு தான் நான் தூக்குவேன். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்க. வேதம் எங்க இருக்கணுமா? நம்ம இருதயத்துல இருக்குமா? அவன் அப்படி இருதயத்துல வேதம் இருந்ததுன்னா நம் நடைகளை பாதுகாக்கும், நம் காரியங்களை நமக்கு வாய்க்க செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதத்தை அறிஞ்சாதாங்க உலகத்துல இருக்கிற பிரச்சனையில இருந்து விடுதலை, உலக கவலையிலிருந்து விடுதலை, உலக போராட்டத்திலிருந்து விடுதலை, சத்துருவான வைக்கிற கண்ணியிலிருந்து விடுதலை. உனக்கு விரோதமாய் 1000 பேர், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது எப்ப அணுகாது? வேதம் இருதயத்துக்குள்ள இருந்தா. பைபிள் உனக்கு நாளாவங்க வீட்டுல வச்சா இல்ல, வேதம் உன் கண்களுக்கு வெளிச்சமா இருக்கும். தேவன் அருளிய வேதம் யார் இருதயத்துல இருக்கோ, they are the righteous person. அவர்தான் நேர்மையானவர்கள், நீதிமான்கள் வசனம் சொல்லுது. சங்கீதம் 37:32 சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். இந்த துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அவனுக்கு எப்பவுமே பொறாமையும் எரிச்சலும் உபத்திரவமும் ஆக்கணையும். எதிர்த்த வீட்டுல ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா நம்ம கிட்ட இருந்த அந்த கோபமும் அந்த எரிச்சலும் அந்த பொறாமையும் அந்த வைராக்கியமும், அவன் இப்படி இருக்கான்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு உள்ள தேவ வார்த்தை இல்ல. We are a traditional Christian. இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் உள்ள வந்துச்சுன்னா பிசாசுக்கு இடங்கூடாதபடியாய் அவன் வெளியில போயிருவான். வேத வார்த்தை நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா நம் சுபாவம் மாறும், நம் கிரியை மாறும். கிரியைனா எப்படி நடக்கிறோம். முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா கோவப்படுவேன், முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் என் இஷ்டத்துக்கு நான் செய்தா இருப்பேன். ஆனால் தேவ வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா அந்த கோபம் வெளியில போயிரும். எனக்கு இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என் தேவன் எனக்கு உண்டு, அவர் எனக்கா நீதி செய்வார் சொல்லிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியான ஒரு அனுக்கிரகம் எங்க இருந்ததுன்னா இந்த தேவ வார்த்தை உள்ள வரும்போதுதான். இந்த துன்மார்க்கு என்ன பண்றான்னா நீதிமான் மேல கண்ணை வச்சு அவனை கொல்லதுக்கு வகை தேடுதான். நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கலாம். தானியேலை தூக்கி குழிக்குள்ள போட்டு கொல்ல வச்சது யாரு? அவனுடைய வளர்ச்சி பிடிக்காம பிசாசுடைய மக்கள் அந்த காரியத்தை செய்யறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள போட்டதுக்கு காரணம் என்ன? அவருடைய வளர்ச்சி அந்த நாட்டுல இருந்த மக்களுக்கு பிடிக்கல. அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. சூளையின் அக்னியின் நெருப்புல இருந்து விடுதலை ஆக்கின தேவன் நமக்கு உண்டு. தேவ பிள்ளை ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடுல வந்தாலும் சும்மா அப்படியே போல. பவுலை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருந்தாங்க.
பேதுருவை தூக்கி உள்ள போட்டுருந்தாங்க. சிறைச்சேதம் பண்ணணும்னு அவன் தலைய துண்டா வெட்டணும் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்பட்டு அவன் சொப்பனம் காணுறது போல இருந்தானா. அவனை நடு தெரு ஒரு வீதி வரைக்கும் கூட்டு வரீங்க, ஏதோ சொப்பனம் காணுற நினைச்சிட்டு இருந்தான். தேவ பிள்ளைகள் அந்த வசனத்தை பேதுருவோட அந்த இன்சிடென்ட் வாட்சி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவெல்லாம் சொல்றான். அந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நீதிமான் கர்த்தருக்காய் ஓடுகிற பேதுரு மேல, இந்த நீதிமான் மேல கண் வச்சு அவனை கொல்றதுக்காக ஜெயில பிடிச்சு போட்டு 2 சைலையும் கைவிலங்க போட்டு நிக்க வச்சுட்டு நாளைக்கு கால தலையை துண்டா வெட்ட போறான். ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா பயம் இல்லை. தலையை துண்டா வெட்ட போகும்போது ஆளு சொகுசா தூங்கிக்கிட்டு இருந்தான்னு அவன் நித்திரை செய்து கொண்டிருந்தானா. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. சுத்தி இருக்கவங்க சொல்லிருப்பான், சோல்ஜர்லாம் சொல்லிருப்பான். என்ன சொல்லிருப்பான்? எப்பா கட்டளை வந்துருச்சு, உன்னை சிறைச்சாலை பிடிச்சாச்சு, 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டு 2 கையையும் கெட்டி நிக்க வச்சாச்சு. நிக்கிற சூழ்நிலை நம்ம ஆளுக்கு தூக்கம் சொக்குது. இதுதாங்க தேவ அன்பு. ஸ்தோத்திரம். நாளைக்கு கால தலைய துண்டா வெட்டணும்னு சொன்னாலும் இன்னைக்கு தூக்கம் வரும்னா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள இருந்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்கும். அந்த சகோதரோடு கூட நான் சொல்லி போனதுதான். ஸ்தோத்திரம். என்ன சந்தோஷம்னா எனக்கு இன்னைக்கு சாவுன்னா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. சாவை குறித்து கலங்குகிறவன் உலகத்தான் சாவை மரணத்தை ஜெயமாய் விழுங்கின நீதிபரர் நமக்கு உண்டு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஸ்தோத்திரம். செத்தா இங்க செத்தா என் கர்த்தர்ட்ட போயிருவேன், அவரோடு கூட நித்திய வாழ்க்கை இருக்கு, அதுக்குதான் இங்க வாழ்றோம். அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனம் பேதுருக்கா வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்குது. ஸ்தோத்திரம். சிறைச்சாலையின் கதவுகள் உடைப்பட்டது, விடுதலை உண்டானது. ஆனா பேதுருக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சொப்பனம் பாக்குற மாதிரி இருந்தான். எல்லாத்தையும் கடந்து போறது ஒரு சொப்பனத்துல பாக்குற மாதிரி, தரிசனம் காண்கிறதாய் எழுதப்பட்டது சொல்லியிருக்கு. வெளியில வந்து பார்த்தா அவன் விடுவிக்கப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உலக பிரகாரமான விஷயத்துல சுத்தி இருக்கிறவன் என்ன ஏது செஞ்சாலும் உங்கள் கண்களை அங்கே செலுத்தாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. சங்கீதம் 37:33 சொல்லுது, கர்த்தரோ அவனை அவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கு படுகையில் அவனை ஆட்களுக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. உங்களுக்கு பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எல்லாத்தையும் இப்படி எக்ஸிக்யூட் பண்ண அவன் எவ்வளவு தூரம் போட்டோம். யூ டோன்ட் வரி அபௌட் தம். உங்களை அவர்கள் கைகளுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் இருதயத்தை என் மனைவி அறிஞ்சிட்டான்னா நான் இதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், யோ சே என்னையா நீ இப்படி போய் புலம்பிட்டு இருக்கேன்னு திட்டுவா. இதே என் மனைவியுடைய இருதயம் எனக்கு தெரிஞ்சிட்டா குடும்பம் குடும்பமா இருக்காது. யாருடைய இருதயத்தையும் யார் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவனுமே இல்லை. ஆனால் இருதயங்களை அறிகிறவர், இருதயங்களையும் எண்ணங்களையும் அறிந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, உலகத்தையும் சகலத்தையும் படைத்த இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் அல்லாமல் அந்த திரியேக தேவனா இருக்கிற ஒருவரே அல்லாமல் பிசாசால கூட உங்க இருதயத்தை தெரிஞ்சுக்க முடியாதுங்க. உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்தாதான் அவன் இத பேசுறான்னு பிடிக்க முடியும். உங்க இருதயத்தை அவன் பிரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனாலதான் உங்க இருதயத்தை கரைப்படுத்த முடியாது. உங்க இருதயத்தை சமாதானத்தை வரணும் குலைக்க முடியாதா? சத்துரு கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏதாவது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கவலையே உள்ள போட்டுறணும். நைட்டு தூங்குற நேரத்துல என்ன முடியல, கர்த்தருடைய தாவீது சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேங்கிறாரு. இப்ப எக்காலத்திலும் துதிக்கிறதுதான் பிரச்சனையே. எப்படியா முடியும்? எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு அதை செய்யணும், எனக்கு இதை செய்யணும், இதை அப்படி பண்ணணும். இது உங்களுக்குன்னு இல்ல, எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஸ்டேஜ்ல நின்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனுக்கு கூட பிசாசு அந்த போராட்டத்தை கொடுக்கதான் செய்யறான். அதுல இருந்து விடுதலையாகத்தான் வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லுகிறோம். எரேமியா 17:10 சொல்லுது, கர்த்தராகிய நானோ
ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறேன். The human being is testified if you are perfect or not. நீங்க ஒரு மனுஷன் நீங்க நல்லவனா கெட்டவனா நீங்க எதை செய்றீங்கன்னு பார்த்துட்டு உங்களை ட்ராக் பண்ணி உங்களை ஹேக் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை ஆளை வச்சு நோட்டம் பண்ணி நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்க நடக்கலை வச்சுதான் என்ன செய்ய முடியும், நல்லவன் கெட்டவன் சர்டிபிகேட் கொடுக்க முடியும். அந்த நடக்கையில என்ன பண்ணிடலாம், மாய்மாலம் பண்ணிடலாம். அந்த நடக்கையில எப்படி பண்ணலாம், நான் நல்ல மாதிரி நடிச்சுக்கலாம். அந்த நடக்கையில என்ன பண்ணலாம், நான் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமா நடிச்சுக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணலாம், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தருகிறோமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தாதி கர்த்தர் எரேமியாவோடு கூட இடைப்பட்டு தீர்க்க தரிசனமாய் அவர் மூலமாய் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தராகிய நானோ, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கு பலனுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் கிரியங்களை சோதிக்கிறவருமா இருக்கிறேன். எந்த ஒரு மனுஷனுங்க நம்ம வெளி உலகத்தை பார்த்து, வெளி மூஞ்சை பார்த்து, வெளி ஸ்டைல பார்த்து இவங்க நல்லவங்க, இவங்க யோக்கியம்னு சொல்லிடுவான். ஆனால் என் கர்த்தாதி கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இருதயத்தை பார்த்து, எப்படி இவங்க அழகா இருக்காங்க, இவங்க சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்காங்க, இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, வெளித்தோற்றத்தை பார்த்து நிதானிக்கிறவர் அல்ல என் தேவன். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளின் கிரியங்களை சோதித்தருகிறவருமா இருக்கிறார். அவரை போல தேவன் உலகத்துல யாருமே அல்ல. ஸ்தோத்திரம். யாத்ராமுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்க. இந்த 10 கட்டளை எழுதும் போது மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருத்தன் என்கிட்ட அன்பு கூர்ந்து, யாராவது நம்ம எதற்காக ஏசப்பாவை ஏத்துக்கோங்க, ஏசப்பா வாங்க, உங்களுடைய பாவத்துக்கு என்னுடைய பாவத்திற்காக, அவர் பாவமே செய்யாம சிலுவையில அறையப்பட்டு சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டாரு, அவர் பக்கமா வாங்கன்னு சொல்றோம்னா அவருடைய அன்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனைவியின் கணவனுடைய அன்பு இருக்கும், ஒரு குழந்தையோட அன்பு இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது, அவங்க குடும்பம் ஆகும்போது இந்த தகப்பன் தந்தையுடைய அன்பு பின்னாடி போயிடும். குழந்தைகள் அவருடைய குழந்தைகளை போக்கஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, தகப்பனையும் தந்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. உலக பிரகாரமான அன்பு நிலையானது அல்ல. உலக பிரகாரமான ஃபாலோப்போ, உலக பிரகாரமான ட்ரெடிஷனலோ உங்களை ஒரு சமாதானத்துக்கு நேரா போகாது, உங்களை சந்தோஷத்துக்கு நேரா போகாது. இது கொஞ்ச கால வாழ்க்கை, நித்தியத்துக்கு நேரா போக முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு, those who are obeying God's word, யார் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறார்களோ. நான் ஏசப்பாவை பிடிச்சிட்டேன், நான் ஏசப்பாவை முழுசுமா நம்புறேன், நான் அவரை பிடிச்சுக்கிட்டதுனால எனக்கு என்ன பலன் கேட்டீங்கன்னா, கடவுள் காசை கொடுத்துருவாரு, அதை கொடுத்த இல்லைங்க. வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ என்னை பற்றி கொண்ட 1000 தலைமுறை மட்டும் உன் பிள்ளைக்கு நான் இரக்கம் செய்கிறவரா இருப்பேன். நீ ஒருத்தன் தாவீதுக்கு சொல்கிறார், உன் நிமித்தமாய், உன்னுடைய பற்று நிமித்தமாய், நீ என் மேல் வச்சிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் உன் சந்ததியில் ஒரு ராஜா இல்லாமல் போகவே போகாது. உலக மனுஷன் வாக்குத்தத்தம் கொடுப்பான், உலக மனுஷன் சத்தியம் பண்ணுவான். நம்மளே அவனவன் தன்னைத்தான் நினைச்சோம்னா ஆராய்ந்து அறிய கடவன். நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுவோம், அதை செய்யறதுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஏதாவது போராட்டம் வந்துருது, அதை நிறைவேற்ற விடாம ஒரு பிரச்சனை வந்துருது, அதை நிறைவேற்ற முடியல. உலக பிரகாரம் மனுஷன் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வாக்கு தவறுகிறவா இருக்கிறார்கள். என் பரம தகப்பன் ஒருத்தர் தான் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாத இருக்கிறவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியத்தை கேட்கிறவர், சத்தியத்தின்படி செய்கிறவர், அவர் கண்களினாலோ காதுகளை கேட்கிறதா கிடையாது. அவர் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிற ஒரே ஒரு தேவன் அவர் ஒருவர் தாங்க. நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏத்துக்கிட்டது, நான் செத்து மண்ணுக்குள்ள போனாலும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை வரைக்கும் உன் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறாங்க. எந்த ஒரு மனுஷனும் அப்படி கொடுக்க முடியாது. நம் தேவன் கொடுக்கிறார். ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு எதுக்கு ஏத்துக்கிட்டோம், பரலோகத்துக்கு போவோம்,
நான் மட்டும் போய் சொகுசா கிடையாது. வேதமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிதலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறது இருக்குன்னா சுகபோகமாய் வாழ்கிற உலகத்தானை போல அல்ல. நம்முடைய வாழ்க்கை அவர்களிருந்து வேறுபடுத்ததா இருக்கிறது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நீங்களும் நல்லா இருக்கணும், அவரை பற்றி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு போகிற சூழ்நிலையில கிஃப்ட் வாங்காம போனோம், ஏதாவது அன்பளிப்பு வாங்காம போனோம்னா முதல் நாள் டீ கிடைக்கும். அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு திரும்பி அதே மாதிரி போனோம்னா டீ தண்ணியா மாறிடும். அப்புறம் ஒரு 4 நாள் போனா தண்ணி வராது. ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கோ சொல்லுகிறார், கர்த்தரை தேடி வாரா. எதுக்கு வாரா? அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஏறணும்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தோடு, உலக பிரகாரமான ஆசையோடு என் தேவனை தயவு செஞ்சு கொச்சப்படுத்திடாதீங்க. பரலோகத்துக்கு நம்ம மட்டும் போக கூடாது, நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்கள், தேவனை அறியாத உறவினர்கள், அவங்க எல்லாத்துக்கும் ஏசப்பாவை சொல்லுகிறதா நம்ம மேல விழுந்து என்னது பிரதான கடமையா இருக்கிறது. சங்கீதம் 1:1 அதிகாரம் 2-3 வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகம் எதை பாக்கியம் சொல்லுமா? நம்மகிட்ட ஒரு கார் வந்துருச்சு, அது லக்ஸூரியஸ் காரா வந்துருச்சு. நம்மகிட்ட ஒரு வீடு இருக்கு, மாடி மேல மாடி கட்டி சிறப்பா இருக்கும் அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் செழிப்பா இருக்கான். உலகத்துல இருக்கல ஒரு குண்டு போட்டா என்ன வீடு காலி, ஒரு ஆக்சிடென்ட் கார் காலி. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதைத்தாங்க படிக்கணும், அதைத்தான் தியானிக்கணும், அதை செய்யறதுதான் அப்படிப்பட்ட மனுஷன் நீதிமானா இருக்கிறான். உலகம் கடைபிடிக்கிற ஒரு 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 ஆர்ஃபனேஜ் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுத்துட்டேன், நான் ஊழியத்தை தாங்கிட்டேன், ஊழியத்துக்கு இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன். ஜட்ஜ்மெண்ட்ல நோ ஒன் கேன் சே லைக் திஸ். இதெல்லாம் செஞ்சதுனால பரலோகம் போக முடியும்னு வேதம் சொல்லவே இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. நான் சர்ச்சைக்கு ஆஃபரிங் கொடுத்துட்டேன், நான் தசமபாகம் கொடுத்துட்டேன், எல்லா வாரமும் சர்ச்சைக்கு போயிட்டேன், நசரே விரதம் ஃபாலோ பண்றேன், வேதத்துல சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், புடிச்சுக்கோ, புடிச்சிட்டு இங்க என்ன பண்ணு இருந்துக்கோ. ஸ்தோத்திரம். இதெல்லாம் காசு கொடுத்து பரலோகத்துக்கு போனது முடியவே முடியாது. அவர் சித்தம் செய்யணும். அவர் சித்தம் என்னது? நீதிமான இருக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். இதை தாண்டி மற்றவங்கிட்ட ஏசப்பாவை ஏத்துக்கன்னு சொல்லணும். அதை சொன்னாதான் பரலோகம். அதை செய்யறதுதான் கர்த்தருக்கு பிரியம். காசை கொடுத்து அக்கௌண்ட்ல ஒரு பாஸ்டருக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்கல கர்த்தருக்கு பிரியம் கிடையாது, பாஸ்டருக்கு பிரியம். ஊழியம் பண்ற இதே வார்த்தையை கேக்குறீங்க, எப்ப இந்தப்பா ஒரு வச்சுக்கோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் நல்லவர் வல்லவர், இவர் மாதிரி வருமா ஸ்டேஜ்ல நின்று என்ன பண்ணலாம், உங்களை புகழ்ந்து பேசலாம். மண்ணோட மண்ணா வாங்கி கொடுத்ததும் போயிரும், புகழ் பிரச்சாரம் எல்லாம் புள்ள போயிரும். என் தேவனுக்கு பிடித்தது அவரை பற்றி நீங்க மத்தவங்க சொல்றீங்களா இல்லையாங்கிற தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம எப்படி இருப்போம்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். எரேமியா 17:7 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். எதுல பாக்கியவான்? அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வச்சுல பாக்கியவானா? உலக பாக்கியமான நீங்க கன்சிடரே பண்ணாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். விசுவாசம் என்பதோ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. எரேமியா 17:7 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் தான் பாக்கியவானுங்க. அவர் திரும்பியும் சங்கீதக்காரன் இங்கே சொல்றாரு, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை வெயில் காலம் வந்தாலும் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வேதத்தை வாசிக்கிறவன் அப்படித்தான் இருப்பான், கர்த்தரை நம்புகிறவன் அப்படி இருப்பான். ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34 சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நம்ம போய் எவனும் கொல்லன்னு வைக்கணும் கிடையாது, நம்ம முழங்கால போட்டாலே போதும். நமக்கு விரோதமா செஞ்சவன் என்ன பண்ணுவான்?
கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கும் எனக்கும் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருகிறது. என்ன இப்படி பண்ணிட்டான் இல்ல, அது பிசாசின் சுவாபம். அந்த எண்ணமும் அந்த புத்தியும் நமக்குள்ள வருதுன்னா, நமக்குள்ள இருக்க வேண்டிய கர்த்தரை தூக்கி வெளியில வச்சுட்டோம். தேவையில்லாத ஒருத்தனை கொண்டு உள்ள வச்சுட்டோம். அவன் தான் என்ன பண்ணுவான்னு நம்ம இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத காரியத்தை உள்ள நினைக்கிறவன் சத்ருவனுடைய விஷயமா இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியும், அன்பு ஆவியின் கனிகளை உடையவர்களா இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுது? நான் இதெல்லாம் வச்சு நான் எப்படி நீதிமானம் காட்டினா, வேதத்தை வாசிக்கிறத தவிர, அதை தியானிக்கிறத தவிர வேற எந்த வழினாலையும் நம்ம நீதிமானம் வாழ முடியாது. சங்கீதம் 37:23 சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அந்த நல்ல மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறான்னு சொல்லுது. சங்கீதம் 37:24 அவன் விழுந்தாலும் தள்ளிண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஒரு துன்மார்க்கம் விழுந்தாலும் அவன் அழிஞ்சிட்டு அவ்வளவு காலி. ஆனா நீதிமான் அவன் தள்ளாத. கர்த்தர் என்ன சொல்றா, நீதிமான் அவன் தள்ளாவே விட மாட்டேன். நீதிமான் யாரு? வேதத்தை வாசிக்கிறவன். நீதிமான் யாரு? கர்த்தருடைய கற்பனைகளை தன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிறவன். நீதிமான் யாரு? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவன். நீதிமான் யாரு? அவன் கண்களுக்கு பாதையும் தீபமா இருக்கிற கர்த்தரை பற்றி கொண்டு அவரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிறவன். உலக மனுஷனை நம்ப மாட்டான், அவன் கர்த்தரை மாத்திரம் தான் நம்புவான். சங்கீதம் 37:25 சொல்லுது, தாவீது சொல்கிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் நான் காணவில்லை. சங்கீதம் 37:35 சொல்லுது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். யாரு? தாவீது பார்க்கிறார். ஒரு கொடிய பலவந்தமான கட்டாயப்படுத்தி டார்ச்சல் பண்ணி தன்னுடைய காரியத்தினால வரி வசூல் செஞ்சு இஷ்டப்படி ஜீவிக்கக்கூடிய துன்மார்க்கனை கண்டேன் அப்படி சொல்றார். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனா இருந்தான். இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் தோணுது. இவ்வளவு அயோக்கியனா இருக்கான், இவ்வளவு தப்பு பண்றான், ஆனா அவன்கிட்ட இவ்வளவு இருக்கு, அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு, அவன்கிட்ட என்ன இருக்கு, இப்படி வாழ்றான், அவன்கிட்ட என்ன குறைச்சலு, அவன் அநியாய வட்டி வாங்குறான், அநியாய ஆலோசனை செய்யறான், தவறான விஷயத்தை செய்யறான், அவன் செழிப்பாதானே இருக்கிறான். அவன் தாங்க பச்சையான ஒளிவ மரம், பச்சை மரத்தை போல் தலைத்தவனா இருக்கிறானா. சங்கீதம் 37:36 சொல்லுது, ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் மாத்திரம் கிடையாது, அவன் டோட்டல் ஃபேமிலியே காலி. இதே என்ன பண்றான்னா, வரி வசூலிக்கக்கூடிய சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, அநியாய வட்டி எல்லாம் வரி வசூல்லாம் பண்ணுகிற சூழ்நிலையில இருக்கிற அரசாங்கத்துக்காக அவன் சாப்பிடுதே இல்லையா அடிச்சு புடிஞ்சு வரிய வாங்கி அரசாங்கத்துல ஒப்படைக்கக்கூடிய சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ கண்ட உடனே அவன் என்ன பண்றான்னா, அவர் பக்கத்துல போறதுக்கு அவன் விருப்பம் இல்லாம, ஆளு குட்டையா இருந்ததுனால அவன் ஒரு காட்டத்தி மரத்து மேல ஒரு அத்தி மரத்து மேல ஏறி நின்னு அவன் இயேசு எப்படியாவது பாத்துறணும்னு ஓடி போய் ஏறி நிக்கிறான். ஏறி பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படி என்ன பண்ணுவாரு? இயேசு கிறிஸ்து இந்த வழியா தான் வருவாரு, அவரை பார்த்தா மட்டும் போதும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, பிதாவின் குமாரன் நமக்கு தெரியும். நமக்காய் பாவங்களை, நம்முடைய பாவங்களுக்காய் தன் சொந்த ரத்தத்தை திருந்தி சிலுவையில வேதனையை அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்து, ஓ மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கூர் எங்கே என்று மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிரோடு எழுந்த தேவன் அவர் இருதயங்களில் சிந்திக்கிறதை அறிந்தவராயிருந்தார். நடக்க போகிற சூழ்நிலையை முன்னதாக அறிந்தவராயிருந்தார். சகேயு மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கும் போது நேரம் வந்து சொல்றாரு, மேல அப்படி திரும்பி பார்த்துட்டு, சகேயுவே இறங்கி வாங்குறாரு. பயலுக்கு சாக்கு தாங்க முடியல. ஸ்தோத்திரம். எப்படிங்க நம்ம அப்படி போறோம், ஒரு பெரிய பணக்கார ஒரு அரசியல்வாதி நம்ம பேரை சொல்லி கூட்டானது உலகத்துல ஒண்ணு அவ்வளவு சந்தோஷம். கர்த்தரே கூப்பிடுறார்,
சகலத்தையும் படைத்து சகலத்தையும் உருவாக்கின பிதாவின் குமாரன் சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேணுங்கிறார். அவர் கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, வீட்டுக்கு கூட்டு போன மாத்த கிடையாது, அவன் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவனா இருக்கிறான். நான் முன்னாடி இதெல்லாம் செஞ்சேன், இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஒருத்தன் அநியாயமா கொடுக்கப்பட்ட வரிக்கு மீதியா ஏதாவது அநியாய ரீதியா ஏதாவது வாங்கினா நாளத்தனையா திரும்பி கொடுக்குறாங்க. இயேசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். இயேசு இந்த வீடுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வீடு கிடையாது, இந்த இருதயம் தாங்க வீடு. இயேசு நம்ம இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னா கவலைகள் வெளியில போயிரும், மண்டையில இருக்க எரிச்சல் வெளியில போயிரும், குழப்பம் வெளியில போயிரும். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் திகைய வேண்டாம். இயேசு வந்த வீட்டுல எல்லாமே வரும். இயேசு இல்லாத வீட்டுல சமாதானம் போயிரும். உலகத்துல பாக்குற மாணிக்கு அதெல்லாம் இருக்கிற மாணிக்கு இருக்கும், ஆனா சமாதானம் ஒண்ணும் இல்லாம போயிரும். துன்மார்க்கன் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். இதுவரைக்கும் நீதிமான் எப்படி இருந்தான், நீதிமான விஷயங்கள் எப்படி எல்லாம் இருந்து பாக்குறோம். இப்ப துன்மார்க்கரை குறித்து பார்த்து நம்ம ஜெபம் முடிக்க போகிறோம். சங்கீதம் 37 சொல்லிருக்கு, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், அவன் கையே முறிஞ்சு போயிரும். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறான். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், நீதிமான் யார்னா வேதத்தை வாசிக்கிற மனுஷன், வேதத்தை கை கொள்ளுகிற மனுஷன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுகிற மனுஷன். உலகத்துல புதுசா நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல புதுசா ஒரு கடை திறந்துட்டான். ஒரு 15 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய புரோட்டாவை 2 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா, சாப்பிட்டு பார்த்து ருசியா இருக்குன்னா சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளோட வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கையில போன் எடுத்து, ஏக்கா ஏமா மைனி அக்கா சொந்த வந்தா எல்லாத்துக்கும் போன் எடுத்து, இந்த இடத்துல 2 ரூபாய்க்கு புரோட்டா கொடுக்காங்க, வாங்க சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு, காசும் கம்மி, புதுசா திறந்துருக்காங்க. ஒரு அழிஞ்சு போற உணவு, அதை குறித்து நம்ம அவ்வளவு தூரம் பிரஸ்தாபப்படுத்துறோம். அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, அது மேன்மையான ஒரு வாழ்க்கை. அதை நம்ம இங்க சொல்லலன்னா அங்க போய் அவர்கள் நம்மளை குறித்து கேட்பாங்க, இவன் என் சொந்தக்காரன், இவனுடைய சொல்லவே இல்லை. அப்ப நம்ம மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவோம்? கர்த்தர் விரும்புகிறது யார்ட்டையாவது சொன்னியா இல்லையா, அவ்வளவுதான். எனக்கு தெரியும்பா, அவன் ஏத்துக்க மாட்டான்னு தெரியும், அதெல்லாம் அங்க போய் பேச வேண்டாம். யூ கேன் டூ யுவர் ஜாப். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். சங்கீதம் 37:18 சொல்லுது, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். யார் வேதத்தை வாசிட்டாங்களோ, யார் வேதத்தை தங்கள் இருதயத்தில் வச்சுட்டாங்களோ அவர்கள் நீதிமான்கள், அவருடைய நாட்கள் நீடிக்கும், அவர்களுக்கு சோதனை வராது. அவர்களுக்கு என்ன வருதுன்னா, பிரச்சனைகள் எதையுமே நேர்காணாதபடியாய் கர்த்தர் சுற்றிலும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வாருங்க. சங்கீதம் 37:19 சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உலகமே பஞ்சத்திலையும் உலகமே நோயிலையும் வந்தாலும் வேதத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியா 17:6 சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புகையபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். யார் மேல நம்பிக்கை வைக்கிற நீ? தேவ மனுஷா, கர்த்தருடைய வேர்த்தையை அறிந்த மனுஷா, அவரை பற்றி கொண்டிருக்கிற நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்? என் பாஸ்டர் பண்ணுவார், he is also a human being, don't trust them. அவர்களை நீ நம்பாத. நம்முடைய நம்பிக்கை, இந்த கூடைக்கு வந்துட்டோம், இந்த சகோதரர் நல்ல வார்த்தையை கொடுத்தாரு, நம்பாத. I am also a human being. உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை யாரா இருக்கணும்னா கர்த்தராய் மட்டும்தான் இருக்கணும், அவரை மட்டும்தான் சார்ந்து போடணும். அவரை நம்பாம, எரேமியா 17:6 எழுதி பார்த்துக்கோங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய பேர் சபிப்பாங்க. எப்படி சபிப்பாங்க? சில காரியங்கள் செய்யலன்னா நீ நல்லா இருக்க மாட்ட, அதை செய்ய மாட்டேன்னு சில தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை சொல்லி சபிப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டா நீ சபிக்கப்பட்டவன். If whoever it is, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்கும். நான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, ஸ்தோத்திரம், முதல்ல யாரை பிடிக்கும் கேட்கும் போது அம்மா அப்பான்னு தயவு செஞ்சு சொல்லக்கூடாது.
ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்சது யாருன்னு கேட்டா ஜீசஸ் தான். ஏன்னா உன் தாயின் கருவில் உருவாகும் போதே உனக்காய் தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கிரயமாய் மீட்டுக் கொண்ட தேவன் அவர். முதல்ல பிடிக்க வேண்டியது ஏசப்பா. அதுக்கப்புறம் நீ யார வேணா சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், முதல்ல நமக்கு பிடிக்க வேண்டியது கர்த்தர் தான், ஏசு கிறிஸ்து தான், மேசியா தான், ரட்சகர் தான், எபனேசர் தான், எல்சடா ஈர் தான், இம்மானு வேலர் தான். அவரை தவிர வேற யாரையா பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு உள்ள இல்ல, கர்த்தருக்கு வெளியில இருக்காங்க. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் இன் ஆர் கிரைஸ்ட் அவுட், கர்த்தருக்கு உள்ள இருக்கிறியா, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறியா? ஜாதி ஜாதிமா, மதம் மதம்மா, என்ன பொறுத்தளவுக்கு ஒண்ணுதான். இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் இன் ஆர் கிரைஸ்ட் அவுட், கர்த்தருக்கு உள்ள இருக்கிறியா, கர்த்தருக்கு வெளியில இருக்கிறியா? கர்த்தருக்கு உள்ள இருந்தா நீ ஏன் கூட்டம், நீ ஏன் ஜனம், நீ என் தகப்புடைய கூட்டத்தை சேர்ந்தவன், நீ என் சொந்தக்காரன், என் ரத்தம், என் உறவினர், நீ என் சகோதரன், நீ என் சகோதரி, நீ கர்த்தருக்குள்ளவன். நீ நம்ம எல்லாம் இன்னும் நிறைய பேரை கர்த்தருக்கு உள்ள கொண்டு வரும். கர்த்தருக்குள்ள இருக்கும், நம்ம எல்லாம் கூட்டாய்க்குவோம், அவங்களை விட்டுரும். அப்படி கிடையாதுங்க. அவர்களை இந்த பக்கமாய் அழைக்கும்படியாதான் நம்மளை இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிறார். சங்கீதம் 37:39 சொல்லுது, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். சங்கீதம் 37:40, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். நீங்க வேதத்தை வாசி பாருங்க. கர்த்தரை யார் யார் நம்பினார்களோ, எப்படிப்பட்ட இக்கட்டுகள் இருந்துச்சோ, எப்படிப்பட்ட உபத்திரவம் இருந்தோ, கூட பிறந்த சகோதரனே ஏசோப்பை தூக்கி குளிக்கல போட்டு அடிமையை வித்த போட்டணும். அவனை அடிமையிலிருந்து ராஜ பதவிக்கு கீழே அவன் கையெழுத்து போட்டா சோறு எல்லாம் உனக்கும். பஞ்ச காலத்துல அவனை எப்படி உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, இக்கட்டு வருது, போராட்டம் வருது, நான் ஏசப்பா பிடிச்சுக்கிட்டேன், ஆனா எனக்கு உயர்வு வரலனா சோர்ந்து போகாதே. இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 37:40, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். எப்போ? வேதத்தை பற்றி கொண்டு கர்த்தரை நம்புகிறவர் தான் என்ன பண்ணுவாரு, அவர் காப்பாற்றுவார்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 13:22 கடைசியான வசனம், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைக்கிறான். ஸ்தோத்திரம். நீதிமான் தாங்க நல்லவன். அவன் என்ன பண்றானா, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து அதை சேர்த்து, அது கிடையாது. வேதத்தை அறியக்கூடிய ஒரு அறிவு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து போகிறதா ஒரு உண்மையான நீதிமான். அவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஜீவிதத்துல நம்ம இன்னைக்கு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்ம தான் யோசிச்சு பார்க்கணுங்க. நீதிமானா இருக்கணும்னா வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் இருதயத்துல வைக்கிறதுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. உலகம் சொல்லுகிற நீதிமான்கிற மாயையில சிக்கிறாதீங்க. அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வேதம் தான் நம்ம கண்களுக்கு தீபமா இருக்கிறது. இந்த வேதத்தை தியானிச்சிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுனா உங்கள் பாதைகளுக்கு வழிகளை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். ஜெபம் முடிக்க போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானால் யாருக்கு அஞ்சிடுவேன், அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே. வந்திருக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உண்மையே பற்றி கொண்டு நாங்கள் நீதிமான உடைய வேதத்தை எங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளும்படியா நீர் இடைபடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலக காரியத்திலோ உலக மாய்மாலத்திலோ நாங்கள் பற்றி கொண்டு உலக மனுஷனுடைய கேட்டிலும் பிச்சிலும் நாங்கள் விழுந்து விடாதபடியா தேவ ஆவியானவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இருக்கிற ரீகானா சந்த ரீபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வரவு ஹல்லேலூயா குதிரையில ஏறுற மாணிக்கு பொருளாதார ரீதிகளில தொடக்கத்துல
குதிரை பிரயாணம் மாதிரி ஒரு தொடக்க ரீதிகள்ல உன் வாழ்வின் தொடக்கத்துல செல்வமா இருந்தது, செழிப்பா இருந்தது உண்மைதான். நாட்கள் போகும்போது கொண்டு வந்த குதிரை கழுதையா மாறுது, கழுத வேற மாதிரி மாறுது, அது அப்படியாகுது இப்படியாகுதுன்னு உனக்குள்ள இருக்கிற சிந்தனை காரியத்துல கர்த்தர் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். என்மேல் நம்பிக்கையா இருக்கு, நான் உன்னை இப்படியே விட்டு வருவதில்லை. நான் குதிரை நினைச்சு கேட்டேன். ஸ்தோத்திரம். அது என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் புத்தியில, உன் சிந்தனையில, உன் முயற்சியில, உன் காரியத்துல போனா அது உன் சிந்தனைக்குள்ளதாக எரிச்சலையும் ஒரு சமாதான குலைச்சலையும் அடுத்தடுத்தாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதத்தை எடு சகோதரா, சகோதரியே, அதுவே கண்களுக்கு வெளிச்சம், பாதைக்கு தீபமும் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மரண ரீதிகள் இல்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் சரீர ரீதிகளில் செத்து போன ஒரு ஜீவனை கொண்ட சரீரம் அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தரை விசுவாசியாதவனும் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற யாவருமே உயிரோடு நடக்கிற பிரேதங்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் திறப்பிலே நின்று செபிக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிவியாது இருக்கிறது நமக்கு ஐயோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை புதிதாக்கட்டும், எங்கள் சிந்தனைகளை புதிதாக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கரத்தை, உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு மீது நீர் வையுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசம் போக்குகிறவன் இனி உன் வழியாய் வருவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இடையூறு கொடுக்கிறவன், உன்னை உபத்திரவப்படுத்துகிறவன் உன் பக்கமாய் இராதபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையா ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் காசுக்காக தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான். அவன் இஸ்ரவேல் மக்களை சபிக்க போகும்போது அவனை காப்பாத்துனது கழுத. அதுக்கப்புறம் கழுத அவனை காப்பாத்தன கழுதையை போட்டு அடிக்கிறான். எதுக்கு இப்படி சோத்தை நெரிச்சு கொண்டு போனான்னு. அப்போ கழுதினுடைய வாயை திறந்துட்டார் கர்த்தர். இப்ப கழுது சொல்லுது, உன் கண்ணை திறந்து பாரு, 2 புருவீர பட்டயத்தோட ஒரு தூதன் இருக்கிறான், நான் மட்டும் சோழ பக்கம் ஒதுங்கி வரணும், கொண்டு இருப்பான். அவன் புத்தி தெளிந்தது. கர்த்தர் சொல்லுகிறான், கொஞ்ச காலம் அமைதியாரு. கட்டுண்ட கட்டுகளும் அறியாமையாய் செய்த கிரியைகளிலும் ஒரு புத்தி தெளிதலை நான் உன் சகோதரனுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவன் சில பிச்சுகளிலும் சில கட்டுகளிலும் கட்டப்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்கள் முழங்கால்களை முடக்குங்க. நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற சூழ்நிலையில மாய்மாலமாய் செய்த மந்திரியங்களும் கட்டுகள் ரீதிகளிலும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அக்னி மயமாய் தீவு நாவாய் எழும்பினது போல தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலக வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு உலக ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போக விடாம உங்களை குழிக்குள்ள போக முடியா சில வலைகளை பிசாசு விரித்து வைத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறான், சகோதரியே, அந்த மாய்மால வலைக்குள்ள நீ போயிராத. அதுல விழுந்துட்டேன், அது எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, என் வாழ்க்கையை நான் என்னமோ நினைச்சேன், நாங்க இருக்கும்போது இது இப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னு நினைச்சேன், ஆனா என் சூழ்நிலைகள் இப்ப இருக்கிற விஷயங்களும் உனக்கு அது இடையூறாய் தோறுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதை நான் உன்னை அனுமதித்தது மரண ரீதிகளிலிருந்து முழுவதுமாய் உன்னை விடுதலை ஆக்கி சரீர போராட்டத்துல நான் ஒரு சுகத்தை கொடுத்து உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் சகோதரி. ஹல்லேலூயா. பிதாவே வந்திருக்க ஒருக்காய் ஜெபிக்கிறேன், ஆவியில வேலைப்படுத்துங்க. பிதா குமாரன் ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சகோதரியே ஹல்லேலூயா, உன் ஏக்கம் ஒன்றாயிருக்கிறது, உன் விருப்பம் ஒன்றாயிருக்கிறது. இதோ குறிப்பிட்ட காலத்திலே ஒரு உற்பவ காலகட்டத்திலே உனக்காய் ஒரு குழந்தையை கர்த்தர் ஒருக்கி தருகிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே, காரியம் உன் பக்கமாய் திரும்பி வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றிக்கொள், அவரே இரட்சகர். ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.